எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13 ஆகஸ்ட் 2024 மற்றும் 14 ஆகஸ்ட் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக பொறுப்பேற்றவர் யார்? அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதராக பொறுப்பேற்றவர் வினய் மோகன் குவாத்ரா. வினய் மோகன் குவாத்ரா. அடுத்து இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டு தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் எந்த ஐஐடி முதலிடம் பிடித்தது? 2024ஆம் ஆண்டு தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் எந்த ஐஐடி முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை ஐஐடி சென்னை. ஐஐடி சென்னை. அடுத்து மூன்றாவது கேள்வி, மித்ரா சக்தி என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? மித்ரா சக்தி என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுடன் தொடர்புடையது? இந்தியா மற்றும் இலங்கை. இந்தியா மற்றும் இலங்கை. 2028ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில். அடுத்து 2024ஆம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழா அணிவகுப்பில் இந்திய கொடியை ஏந்தி சென்றவர்கள் யாவர்? ஸ்ரீஜேஷ் மற்றும் மனுபாகர். ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ் மற்றும் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனுபாகர். அடுத்து 2024ஆம் ஆண்டு தேசிய அளவிலான சிறந்த மாநில பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் எந்த பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்தது? சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். கம்பனின் இலக்கிய தாக்கம் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? கம்பனின் இலக்கிய தாக்கம் என்ற நூலை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி ஆர்.என். ரவி. இதை இயற்றியவர் யார்னா ஈரா குலசேகரன். அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 14வது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கூட்டுக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 14வது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை கூட்டுக்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? டெல்லி. டெல்லி. 2024ஆம் ஆண்டு நேஷனல் பேங்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? அலெக்சி பாபிரின். அலெக்சி பாபிரின். இரண்டாயிரத்தி 2024ஆம் ஆண்டு நேஷனல் பேங்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை ஜெசிகா பெகுலா. ஜெசிகா பெகுலா. புவி கண்காணிப்புக்கான EOS 08 செயற்கைக்கோளின் எடை என்ன? 176 கிலோ. இது இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த காணொளியின் கடைசீட்டில் பார்ப்போம். வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை ஆராயும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஜெகதாம்பிகா பால். ஜெகதாம்பிகா பால். அடுத்து
இந்திய கடற்படை சேவையில் உள்ள 12 P-8I கடல்சார் கண்காணிப்பு விமானங்களுக்கு சீரமைப்பு சேவைகளை உள்நாட்டில் வழங்க இந்தியாவின் AI இன்ஜினியரிங் சர்வீசஸ் நிறுவனத்துடன் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் கைகோர்த்துள்ளது. அடுத்து, தமிழகத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய 4 புதிய மாநகராட்சிகளையும் ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம் மற்றும் திருவையாறு ஆகிய 3 புதிய நகராட்சிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் ரூபாய் 44,125 கோடியில் முதலீட்டு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அடுத்து, நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் கீழ் இதுவரை 380 கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். அடுத்து, கோவை விஜயா வாசகர் வட்டத்தின் 2024ஆம் ஆண்டுக்கான கீரா விருதுக்கு எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் தேர்வு செய்யப்பட்டார். டாக்டர் சுதா சேசையனுக்கு இந்த வருடத்திற்கான SRM தமிழ் பேராய விருது அறிவிக்கப்பட்டது. டெங்குவை குறைப்பதில் கியூடெங்கா தடுப்பூசி 50% மேல் பலனளிப்பதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாத்வியா நாட்டின் ரீகா நகரில் 13வது ரீகா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டரும் ஈரோட்டைச் சேர்ந்தவருமான பா இனியன் சாம்பியன் பட்டம் வென்றார். அடுத்து, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் EOS 08 செயற்கைக்கோள் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம்னு. அதாவது புவி கண்காணிப்புக்கான EOS 08 செயற்கைக்கோளுடன் அதாவது SSLV T3 ராக்கெட் ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் வரும் அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி விண்ணில் ஏவப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் திட்டம் சுதந்திர தினத்தில் தான் ஆகஸ்ட் 15இல் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நிர்வாக காரணங்களுக்காக அந்த திட்டம் ஒரு நாள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆகஸ்ட் 16 அன்றைய தினம் காலை 9:17 மணிக்கு SSLV T3 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது இஸ்ரோ சார்பில், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் கார்டோசாட், ஸ்காட்சாட், ரிசாட் உள்ளிட்ட பல்வேறு செயற்கைக்கோள்கள் தொலையுணர்வு பயன்பாட்டுக்காக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் தற்போது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. அதாவது அது என்னது EOS 08. இதனுடைய எடை 176 கிலோ. இதனுடைய ஆயுட்காலம் ஓராண்டு. இது தரையிலிருந்து சுமார் 475 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி தாழ் வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் பேலோட் அதாவது EOIR, அதே மாதிரி குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ரிஃப்ளெக்டோமெட்ரி பேலோட் அதாவது GNSSR மற்றும் SIC UV டோசிமீட்டர் அதாவது SIC UV டோசிமீட்டர் ஆகிய 3 ஆய்வு சாதனங்கள் பொருத்தப்பட உள்ளன. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கிய, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆய்வு சாதனங்கள் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட விண்கலத்திலும் இடம்பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் எதிர்கால தொழில்நுட்ப தேவைக்கான ஆய்வுகளை இந்த சாதனங்கள் மேற்கொள்ள உள்ளன என இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நன்றி.